வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இன்ஸ்டால்மெண்ட் டாப்பிக்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட டைப் 3 தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். டோட்டலா இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நம்ம 4 வீடியோ பார்த்துறோம். இது வந்து 5வது வீடியோ. இதோட நம்ம வந்து இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 3 இன்ஸ்டால்மெண்டா பே பண்ணக்கூடிய கொஸ்டின், இல்லைன்னா 3 வருஷம் பே பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி கொஸ்டின்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா, இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் என்ன, இப்போ 3 இன்ஸ்டால்மெண்டா பண்றோம்னா ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்ல எவ்வளவு பே பண்ணுவோம் அப்படிங்கக்கூடிய அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் என்னன்னு கேட்பாங்க. இல்லைன்னா சம் பாரோடு, அதாவது எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம கடன் வாங்கியிருந்தோம், அதாவது பிரின்சிபல் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போறது வந்து கொஸ்டின் கிடையாது, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம பண்றது கரெக்ட் தான் அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ 244 ரூபா வந்து கடன் வாங்கியிருக்கோம்னு வைங்க. ஓகே, இது வந்து 3 வருஷத்துக்கு. 3 வருஷத்துல வந்து நம்ம 3 இன்ஸ்டால்மெண்டா திருப்பி பே பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்டா பே பண்ணணும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து ரேட் பர்சன்டேஜ் ஆர் வந்து பாத்தீங்கன்னா 25% வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம 3 இன்ஸ்டால்மெண்டா திருப்பி பே பண்ணோம் அப்படின்னா 125 ரூபான்னு பே பண்ணோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். 3 இன்ஸ்டால்மெண்ட்ல பண்றப்போ வட்டியோட சேர்த்து வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, ஸோ இது வந்து கரெக்டா இருக்கும். 125 ரூபா அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் இன்ஸ்டால்மெண்ட்ல பண்றது. இப்போ இதை வந்து நம்ம நார்மலா வந்து இது வரைக்கும் கால்குலேட் பண்ணது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இன்ஸ்டால்மெண்ட்னா என்னங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு இருக்கும். அதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஆல்ரெடி நீங்க அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருந்தீங்க அப்படின்னு, அந்த 4 வீடியோஸ் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இந்த 3 இயர் கொஸ்டினுக்கு வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பிரின்சிபலை வந்து 3ஆ பிரிக்க போறோம். இந்த பிரின்சிபல், இந்த பர்டிகுலர் பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா 3ஆ பிரிக்க போறோம். P1, P2, P3 இந்த மாதிரி 3ஆ பிரிக்க போறோம். ஓகே, இப்போ இந்த பிரின்சிபல் இருக்குதுல்ல, இந்த பிரின்சிபல் வந்து அதிகமா இருக்கும், இது அதை விட கம்மியா இருக்கும், இது அதை விட கம்மியா இருக்கும். இந்த மாதிரி தான் பிரிச்சிருப்போம். இப்போ இந்த பிரின்சிபல்ல வந்து பாத்தீங்கன்னா 1 இயருக்கு தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 25% தான். ஓகே, என்ன ரேட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதுல தான் வந்து கால்குலேட் பண்ண போறோம். இந்த பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா 1 இயருக்கு மட்டும்தான் கொடுக்க போறோம். ஓகே, இந்த 1 இயர்ல வந்து ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டால்மெண்ட் வந்து வந்திருக்கும், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்திருக்கும், அதை நம்ம ஒரு இன்ஸ்டால்மெண்டா பே பண்ணிருப்போம். 2வது பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா 2 இயருக்கு கொடுக்க போறோம். ஓகே, ஸோ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 25% போட்டு இந்த பிரின்சிபலோட சேர்த்து ஒரு அமௌண்டா பே பண்ணுவோம்ல, அந்த அமௌண்ட் வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி பிரிக்கணும். ஓகே, இந்த அமௌண்ட் இந்த 3ஆ பிரிக்கிறது வந்து இப்படி பிரிக்கணும். ஓகே, அதே மாதிரி 3ஆவதா இருக்கக்கூடிய இந்த பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு கொடுக்க போறோம். அதுக்கும் வந்து 25% அப்படின்னு சொல்லி வட்டி கால்குலேட் பண்ணி இந்த அசலோட சேர்த்து கூட்டுறப்போ அப்போ பே பண்ற அமௌண்ட்டும் வந்து சேமா இருக்கும். இந்த பிரின்சிபலுக்கு 1 வருஷம் முடியறப்போ மொத்தமா கம்ப்ளீட் பண்ணிடுறோம், கொடுத்து அதை வந்து அடைச்சிடுறோம் அந்த கடனை. ஓகே, 2வது பிரின்சிபல் வந்து 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பே பண்றோம். 3வது பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பே பண்றோம். இதுல இந்த 3 வேல்யூமே வந்து சேமா வரணும். அப்படி வர்ற மாதிரி இதை வந்து நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் இந்த அளவுக்கு நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா யோசிக்க வேண்டிய அவசியம் வராது. நான் இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நான் வந்து சொல்றேன். ஓகே, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட வேண்டாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு இதை வந்து பிரிச்சு காட்டுறேன். இப்படி பிரிச்சு காட்டிட்டு நார்மலா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இதை நம்ம போட்டு பார்த்தா கரெக்டா வருதா அப்படிங்கறதையும் நம்ம வந்து பாத்துடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த 244 ரூபாய இதெல்லாம் நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருக்கக்கூடிய வேல்யூஸ், அதனால நான் டக்குன்னு போட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இதை நான் வந்து எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கிறேன். ஓகே, 2வது வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபா அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கிறேன். 3வது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 64 ரூபாய வந்து பிரிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 100 ரூபாய வந்து பாத்தீங்கன்னா நான் 1 இயருக்கு தான் எல்லாமே வந்து 25% தான், எல்லாமே வந்து 25%. ஓகே, 100 ரூபாய 1 இயருக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா 25% எவ்வளவு வந்திருக்கும், 25 ரூபா வந்து வட்டி வந்திருக்கும். ஸோ அப்போ மொத்தமா வந்து நான் 125 ரூபா வந்து பே பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த 1 இயர்ல இந்த 100 ரூபா கம்ப்ளீட் ஆயிரும். அதே மாதிரி 2வது இருக்கக்கூடிய இந்த 80 ரூபாய வந்து பாத்தீங்கன்னா நான் 2 இயருக்கு கொடுக்கணும். ஓகே, 2 வருஷத்துக்கு இதே 25% தான் கொடுக்கணும். ஸோ அப்போ வருஷம் வந்து எவ்வளவு எனக்கு வந்து வட்டி கிடைச்சிருக்கும், 80ல 25% அப்படின்னா 25%னா 1/4. ஸோ 1/4 போட்டீங்க அப்படின்னா 20 ரூபா வந்திருக்கும். ஓகே, ஸோ 1/4 போட்டீங்கன்னா 20 ரூபா வந்திருக்கும். 80 ரூபாயில 25% 20 ரூபா. 2வது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 20 ரூபாயும் வட்டி வந்திருக்கும். அடுத்து இந்த 20 ரூபாய்க்கான 25% அது எவ்வளவு, 5 ரூபா வந்திருக்கும். ஸோ டோட்டலா வந்து 20 + 25 45 ரூபா வந்து வட்டி வந்திருக்கும்.
ஸோ இதுல வட்டி மட்டும் 45 ரூபா, அசல் 80 ரூபா. ஸோ டோட்டலா எவ்வளவு வந்திருக்கும்? 125 ரூபா வந்திருக்கும். ஓகே, இப்ப அடுத்து இந்த 64 ரூபாய வந்து பாத்தீங்கன்னா நான் 3 வருஷத்துக்கு கொடுக்க போறேன். ஓகே, 3 வருஷம் கழிச்சுதான் இதுக்கு வந்து நான் திருப்பி கொடுக்க போறேன். இப்ப இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி பண்ணல, 3ஆ பிரிச்சு ஒண்ணுக்கும் தனித்தனியா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி பண்றோம். ஓகே, இப்ப இந்த 64 ரூபாய்க்கு வந்து வருஷம் எவ்வளவு வட்டி வந்திருக்கும்? அதாவது 1/4 போடுங்க. ஓகே, 25% 1/4. 1/4 போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 16 ரூபா வந்திருக்கும். ஓகே, ரெண்டாவது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 16 ரூபாயும் வந்திருக்கும். இந்த 16 ரூபாயோட 25% வந்து 4 ரூபா. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வருஷம் வந்து 20 ரூபா வட்டி வந்திருக்கும். ஓகே, மூணாவது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 20 பிளஸ் இந்த 20க்கான 25% அது எவ்வளவு? 5 ரூபா. ஓகே, ஸோ 25 ரூபா மொத்தமா வந்திருக்கும். இதுல 25 ரூபா வந்திருக்கும். இப்போ இந்த 16 பிளஸ் 20 பிளஸ் 25 பிளஸ் இந்த 64 அசலோட இந்த எல்லா வட்டியும் கூட்டணும் அப்படின்னா இங்கேயும் 125 ரூபா தான் வரும். ஓகே, ஸோ இப்போ 3 வருஷமும், இப்போ வருஷம் முடிகிறப்போ நம்ம 125 ரூபா பே பண்றோம், ரெண்டாவது வருஷம் முடிகிறப்போ 125 ரூபா பே பண்றோம், மூணாவது வருஷம் முடிகிறப்போ 125 ரூபா பே பண்றோம். ஸோ இதுவும் அதே மீனிங் தானே, நம்ம இதே அமௌண்ட் தான் அங்கேயும் பே பண்றோம். ஓகே, அதாவது 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்டா பே பண்ற மாதிரி தான் பண்றோம். பட் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம இதை இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி எடுக்காம இப்படி எடுத்துக்கிட்டோம். இந்த பிரின்சிபல் வந்து 3ஆ பிரிச்சுட்டு பிரின்சிபல் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதை வந்து நம்ம 1 வருஷத்துல வந்து அடைக்கிறோம். ரெண்டாவது பிரின்சிபல் இதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதை 2 வருஷத்துல அடைக்கிறோம். மூணாவது பிரின்சிபல் இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதை 3 வருஷத்துல அடைக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்படி வச்சாலும் ஈக்குவலா தான் வருது, ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் தான் வருது. ஓகே, இப்போ இது கரெக்ட் தானா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ நார்மலா நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ல என்ன பண்ணுவோமோ அதை வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ பிரின்சிபல் வந்து எவ்வளவு? 244 ரூபா. இப்போ இந்த 244 ரூபாய்க்குமே வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வந்து வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க 25% அப்படின்னு சொல்லி. இப்போ 244 ரூபாய்க்கு 25% அப்படின்னா எவ்வளவு வரும்? 1/4 போட்டீங்க அப்படின்னா 61 வரும். ஓகே, 6 24, 1 4, ஸோ 61 ரூபா வட்டி வரும். இந்த 244ஓட இந்த 61 கூட்டணும் அப்படின்னா வருஷம் முடிகிறப்போ 305 ரூபா வந்து அமௌண்டா இருக்கும். இப்போ நான் வந்து வருஷம் முடிகிறப்போ இந்த 125 ரூபா இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து பே பண்ணிடுறேன். ஸோ பே பண்ணிட்டோம்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? மிச்சம் 180 ரூபா இருக்கும். ரெண்டாவது 1 வருஷம், ஓகே, ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த 1 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 180 ரூபாய்க்கான 25% தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 45 ரூபா. ஓகே, 45 ரூபா வந்திருக்கும். இப்போ 180ஓட 45 கூட்டணும் அப்படின்னா 225 ரூபா வந்திருக்கும். ஓகே, அதாவது ரெண்டாவது வருஷம் முடிவில் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 225 ரூபா. இந்த 225 ரூபாயில நான் ரெண்டாவது வருஷமும் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுவோம்ல, எவ்வளோ? 125 ரூபா பே பண்ணிடுவேன். இப்போ இது வந்து மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 100 ரூபா தான் இருக்கும். ஸோ மூணாவது வருஷம் எவ்வளோக்கு வந்து வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க? இந்த 100 ரூபாய்க்கு தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து இருக்கக்கூடிய அந்த 1 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 100 ரூபாய்க்கான 25% 25 ரூபா தான். ஸோ அப்போ 125 ரூபா தான் வந்திருக்கும். இந்த 125 நான் வந்து திருப்பி பே பண்ணிட்டேன் அப்படின்னா மொத்த கடனும் அடைஞ்சிரும். ஸோ இப்போ நான் பே பண்ணது வந்து இங்க ஒரு 125, இங்க ஒரு 125, இங்க ஒரு 125, இங்கேயும் இதை தான் நான் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ நம்ம இப்படிதான் பண்ணணும். ஆனா நம்ம கொஸ்டினை வந்து ஈஸியா சால்வ் பண்றதுக்காக நம்ம இந்த மாதிரி பிரிக்க போறோம். நம்ம பிரிக்க வேண்டாம். ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதே இந்த அமௌண்டா தான் இருக்கும், இந்த பிரின்சிபல் என்ன அப்படிங்கறதா தான் இருக்கும். ஓகே, நம்மளுக்கு இந்த பர்சன்டேஜ் வேல்யூவை மட்டும் வச்சு நம்ம வந்து இந்த ஏதாச்சும் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒன்று இன்ஸ்டால்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. பிரின்சிபல் கொடுத்திருந்தா இன்ஸ்டால்மெண்ட் கேட்டிருப்பாங்க, இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்திருந்தா பிரின்சிபல் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த பர்சன்டேஜ் வேல்யூ வந்து 1 இயருக்கு எப்படி இருக்கும், 2 இயருக்கு எப்படி இருக்கும், 3 இயருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருவோம். ஓகே, போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த சைட்ல இருக்கக்கூடிய இந்த 3 இன்ஸ்டால்மெண்ட்டையுமே வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஏன்னா ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் தானே. இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து நம்ம இதை ஈக்குவேட் பண்ணி ஆகணும். ஸோ ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா இங்க ஒரு வேல்யூவை மல்டிபிள் பண்ணுவோம், இங்க ஒரு வேல்யூவை மல்டிபிள் பண்ணுவோம். இங்க ஒரு வேல்யூவை மல்டிபிள் பண்றோம்னா அதை இங்கேயும் பண்ணணும், இங்க ஒன்னு மல்டிபிள் பண்ணோம்னா இங்கேயும் பண்றோம். ஏன்னா இது வந்து ரேஷியோ மாதிரி தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பிரின்சிபல் என்ன அப்படிங்கறது வந்து கூட்டி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் சால்வ் பண்றப்போ உங்களுக்கு புரியும். இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இப்படி 3ஆ பிரிச்சு பண்ணாலும் எப்பவும் போல பண்ணாலும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம டைரக்டா கொஸ்டினை பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் சொன்னது புரிஞ்சிருக்கும். அது புரியலாட்ட கூட பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல இந்த கொஸ்டினை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். A man borrowed a sum of rupees 50,440 from a bank and promises to pay in 3 equal annual amount installments, each allowing 5% compound interest per annum. Find the value of installment. ஓகே, இன்ஸ்டால்மெண்ட் கேட்டிருக்காங்க. இதுல வந்து எவ்வளோ கடன் வாங்கினா அப்படிங்கக்கூடிய அந்த பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஒரு நபர்
50,440 ஒரு வங்கியில் இருந்து கடன் வாங்குகிறார் மற்றும் 5% கூட்டு வட்டியில் 3 சமமான ஆண்டு தொகை தவணைகளில் அதை செலுத்துவதாக உறுதியளிக்கிறார். தவணையின் மதிப்பை கண்டறியவும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றது எதை? பர்சன்டேஜ் வேல்யூ தான். ஓகே, ஸோ 5% அப்படின்னா வந்து என்னது? 5% அப்படின்னா 1/20. ஓகே, இது வந்து நம்ம ஃபிராக்ஷன்ல மாத்திக்கணும். 5/100 போட்டிங்க அப்படின்னா 1/20 தான் வரும். ஸோ அப்போ என்ன நடந்திருக்கும்? 1 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 20 வந்து 21 மாறி இருக்கும். 21 மாறி இருக்கும். இது வந்து 1 இயர்ல. இதுவே 2 இயர்ல, ஓகே, இதுவே வந்து 2 வருஷத்துல என்னவா மாறி இருக்கும்? இதை நம்ம அப்படியே ஸ்கொயர் பண்ணுவோம். லாஸ்ட் வீடியோல நான் ஏன் பண்றோம், இதை எதுக்கு பண்றோம், நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகே, லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. இப்போ 21 ஸ்கொயர் வந்து எத்தனை? 441. 20 ஸ்கொயர் வந்து எத்தனை? 400. ஓகே, அதே மாதிரி இப்ப 3 இயர்ல அப்படின்னா இதை தான் பண்ணணும். ஓகே, இந்த 1 3 ஆகுது அப்படிங்கிற மாதிரி இதை தான் நம்ம கியூப் பண்ணணும். இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம எப்படி பார்த்திருப்போம்? 1 இயருக்கு இருக்கிறது தான் வந்து அதோட இப்போ 3 மல்டிபிள் ஆகுதுன்னா இது வந்து நம்ம கியூப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்கோம். இப்போ 21 கியூப், இது தெரியாதவங்க நீங்க 21 × 21 441 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கும். அதோட இன்னொரு 21 பெருக்கிக்கோங்க. ஓகே, ஸோ இது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9261 அப்படிங்கிற மாதிரி வரும். 9261 அப்படிங்கிற மாதிரி வரும். 20 கியூப் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என்னது? 8000 ரூபாய். ஓகே, 8000. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதாவது 3 வருஷத்துக்கும் தனித்தனியா நம்ம வந்து எடுத்திருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்? 3ஆ பிரிக்கணும். ஓகே, நம்ம அந்த பிரின்சிபல் வந்து 3ஆ பிரிக்கணும். அது வந்து இப்படிதான் நம்ம பிரிக்க போறோம். 20, 400, 8000 அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒரு வருஷத்துல இந்த 3 வருஷத்துல வர்ற வட்டி கிடைக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த அமௌண்ட் ஈக்குவலா வரணும் அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து பெரிய அமௌண்டா தான் இருக்கணும். ஓகே, ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க 20, 400, 8000 இங்க சின்னதா இருக்குது, போக போக பெருசாகுது. அப்ப இதை வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம்? இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இது வந்து ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் தானே. மூணு இன்ஸ்டால்மெண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா தான் அமௌண்ட் வந்து பே பண்ண போறோம். ஓகே, சோ அப்போ நம்ம இந்த சைட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் நம்ம நினைச்ச மாதிரி ஆட்டோமேட்டிக்கா பிரிஞ்சிடும். ஓகே, சோ அப்போ இதை நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்றதுக்கு வந்து பெரிய வேல்யூக்கு ஈக்குவலா மத்த வேல்யூ ஈக்குவேட் பண்றது தான் கரெக்டா இருக்கும். ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்? இந்த 9261 எல்லாத்தையும் மாத்தலாம். ஓகே, சோ கண்டிப்பா நம்ம இது வந்து 21, இது 21 ஸ்கொயர், இது 21 கியூப் தான். அப்ப இங்க இன்னொரு 21 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 21 கியூபா இதுவும் மாறிடும். அப்ப இங்க இன்னொரு 21, இங்க வந்து 21 × 21 441 மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து 9261 மாறிடும். ஓகே, ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி கியூப் பண்ணி தான் இந்த வேல்யூ கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இங்க இன்னொரு 21 சேர்த்துட்டீங்கன்னா இதுவா மாறிடும். இங்க 441 சேர்த்துட்டீங்கன்னா அதுவும் இந்த வேல்யூவா மாறிடும். இப்ப இங்க என்னெல்லாம் மல்டிபிள் பண்றோமோ அதை இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும். இங்க 441 மல்டிபிள் பண்ணணும். இங்க வந்து 21 மல்டிபிள் பண்ணிருக்கோமா, இங்கேயும் 21 மல்டிபிள் பண்ணணும். இங்க நம்ம எதையுமே பண்ணல, அப்படியே நம்ம இதை வந்து விட்டுறலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை. இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா 9261 தான் வரப்போகுது. ஸோ இதை நம்ம வந்து 9261 3 வாட்டியும் எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையானது இதுதான். ஏன்னா நம்ம அந்த பிரின்சிபலை 3ஆ எப்படி பிரிக்க போறோம் அப்படிங்கறது தான் மெயின். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 441 × 2 வந்து எத்தனை? 882. ஓகே, 882. அடுத்து ஒரு 0 இருக்குது. அப்போ 8820 இதை வந்து நம்ம பிரிச்சிருப்போம். ஓகே, அதே மாதிரி இது 21 × 4 வந்து எத்தனை? 84. 21 4 84. அடுத்து 2 0 இருக்குது. அப்போ 8400 இது இருந்திருக்கும். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இது 8000 தான். இது வந்து 8000 தான். ஓகே, இப்ப நம்மளுக்கு எக்ஸாக்டா இதுதான் பிரின்சிபல்னு தெரியும். ஆனா நம்ம வந்து இப்போதைக்கு வந்து நம்ம இதை டச் பண்ணவே இல்லை. இதை வந்து நம்ம சம்முக்குள்ள கொண்டு வரவே இல்லை. நம்ம இந்த பர்சன்டேஜ் வேல்யூவை வச்சே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு, இது செகண்ட் இயருக்கு அப்படி மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்படி பார்த்தா இன்னும் நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ கூட இனிமேல் தான் வந்து ஈக்குவேட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணிருக்கோம்? ஒரு குறிப்பிட்ட பிரின்சிபல்னு நம்ம எடுத்திருக்கோம். அந்த பிரின்சிபல் வந்து 3ஆ பிரிச்சிருக்கோம். முதலாவது வந்து 8820, ரெண்டாவது வந்து 8400, மூணாவது வந்து 8000 அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா அந்த குறிப்பிட்ட பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தானே. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 0, அடுத்து 2, அடுத்து வந்து 12க்கு 2 மிச்சம் 1, 3 24 1 25, அதாவது 25,220 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட பிரின்சிபல் இதுதான் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஓகே, 25,220 இந்த மாதிரி 3ஆ பிரிச்சு ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து 5% அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்கறதுக்கும் நார்மலா நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கறதும் சேம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். நார்மலா இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்திருந்தா 3 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணுமா,
மொதல் இன்ஸ்டால்மெண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இதுதான் இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூவே. ஸோ இதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம எல்லாத்தையுமே மாற்றிருக்கோம். ஸோ அப்போ இதுதான் இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூவே. இப்போ இந்த 25,220 நம்ம கடன் வாங்கியிருக்கோம், அதை வந்து 9,261 அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு அப்புறமும், 2வது வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு 9,261, 3வது வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு 9,261, இந்த மாதிரி 3 இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணோம் அப்படின்னா இதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி அதுக்கப்புறம் இந்த அசல் எல்லாமே சேர்ந்து அடைஞ்சிரும். ஓகே, எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ இப்போ நம்ம இந்த பர்சன்டேஜை மட்டும் வச்சுதான் இவ்வளவும் எழுதியிருக்கோம். இப்போ தான் நம்ம வந்து ஆக்சுவல் வேல்யூ கூட இதை வந்து கம்பேர் பண்ண போறோம். நம்மளுக்கு பர்சன்டேஜை மட்டும் வச்சு எழுதுனதுல வந்து பிரின்சிபல் வந்து 25,220 கிடைச்சிச்சு. ஆனா ஆக்சுவல் பிரின்சிபல் வந்து என்னது, 50,440. ஓகே, ஸோ அப்போ இந்த 25,220 வந்து எதுக்கு ஈக்குவல், 50,440க்கு ஈக்குவல். ஸோ இங்க என்ன நடந்திருக்குது, அப்படியே டபுள் ஆயிருக்குது. ஓகே, இன்டூ 2 தான் ஆயிருக்கு. அப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க, இன்ஸ்டால்மெண்ட் கேட்டிருக்காங்க. நம்ம 25,220 எடுக்கிறப்போ இன்ஸ்டால்மெண்ட் வந்து 9,260. ஆனா 50,440 எடுக்கிறப்போ இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் மாறும் தானே. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 9,261 வேல்யூ தான். ஸோ இதை நம்ம வந்து இன்டூ 2 போட்டோம் அப்படின்னா 4 2 6 12க்கு 2 மிச்சம் 1 2 4 1 5 9 2 18 18,522 அப்படிங்கறத ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல வந்து நீங்க ஆன்சரை முதலே கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, மேக்சிமம் இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த மல்டிபிள் பண்ண வேண்டாம், இந்த மல்டிபிள் பண்ண வேண்டாம், கூட்ட வேண்டாம். நம்ம இந்த மாதிரி 3ஆ எழுதிட்டு கடைசி 3ஆவதா வந்ததை தான் நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட்னு எடுக்க போறோம். ஓகே, ஸோ கண்டிப்பா 9261 மல்டிபிளா தான் ஆன்சர் இருக்கும். அதாவது 9,261 டிவைட் ஆகக்கூடிய, எக்ஸாக்டா டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் ஆன்சரா இருக்கும். இப்ப 18,520 பை 9,261 போட்டோம்னா டிவைட் ஆகுமா, ஆகாது. இதோட 9,261 டிவைட் பண்ணோம்னாலும் ஆகாது. இந்த ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் டிவைட் ஆகும். நம்ம இந்த இதெல்லாம் எழுதாம இதை மட்டும் எழுதிட்டு இதோட மல்டிபிள்ல தான் ஆன்சர் இருக்கும்னு போட்டிருக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மேக்சிமம் கொஸ்டினுக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்துடும். 9,261 மல்டிபிள் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆன்சர் வந்துடும். பட் இருந்தாலும் அப்படி 2 ஆப்ஷனை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து சால்வ் பண்ணி தானே கண்டுபிடிக்கணும். வெறுமனே பாதியிலே விட்டுட்டு போக முடியாது. அதனாலதான் நான் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். பட் மேக்சிமம் கொஸ்டினுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்துடும். இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கு இந்த மல்டிபிள்லாம் பண்ண வேண்டாம். இது மட்டும் வரைக்கும் வர்றதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும், 10 செகண்ட் தான் தேவைப்படும். 10 செகண்ட்ல இதுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வர்றப்போ அதை நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ல கேட்டிருந்த கொஸ்டின் தான். ஓகே, இப்போ நான் சொன்ன ட்ரிக் படி இதுல உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் வரும். அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. A mobile phone is available for rupees 79,860 by cash payment or by paying cash of rupees 60,000 as a down payment and the remaining amount in 3 equal annual installment. If the shopkeeper charges interest at the rate of 10% per annum compounded annually, then the amount of each installment will be. அதாவது ஒரு மொபைல் போன் ரூபாய் 79,860 ரொக்கமாக செலுத்துதல் அல்லது 60,000 முன்பணமாக மற்றும் மீதமுள்ள தொகை 3 சமமான வருடாந்திர தவணைகளில் செலுத்த முடியும். கடைக்காரர் ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் வட்டி வசூலித்தால் ஒவ்வொரு தவணையின் தொகையும் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது வட்டி கால்குலேட் பண்றது எப்போ, நம்ம வந்து இந்த மாதிரி 60,000 பே பண்ணிட்டு மிச்ச அமௌண்ட்டை வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்றப்பதான். அப்போ நம்ம வந்து 60,000 பே பண்ணிட்டோம். ஓகே, மொத்தம் வந்து 79,860. அதுல 60,000 பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லோன் வாங்கின அமௌண்ட் வந்து என்னது, அதாவது கடன் வந்து எவ்வளவு வாங்கியிருக்கோம், 60,000 போயிருச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 19,860 தான் வந்து கடன் வாங்கியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு பிரின்சிபல் இதுதான். ஓகே, நம்ம இந்த ரெண்டையும் பார்க்க வேண்டாம் இனிமேல். ஸோ இதுதான் பிரின்சிபல். இதுக்கு வந்து 10% அப்படிங்கிற மாதிரி வட்டி விகிதத்துல 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணா இன்ஸ்டால்மெண்ட் ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டும் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து இந்த 10%. 10%னா வந்து என்னது, 1/10 வந்திருக்கும். அதாவது மொதல் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 10 வந்து என்னவா மாறி இருக்கும், 11 மாறி இருக்கும். 2வது வருஷம் வந்து இதை ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா 100 வந்து என்னவா மாறி இருக்கும், 121 மாறி இருக்கும். 3 வருஷம், இது வந்து 1 இயர்ல, இது வந்து 2 இயர்ல. ஓகே, அடுத்து வந்து 3 இயர்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதை கியூப் பண்ணணும். ஓகே, இதை கியூப் பண்ணணும் அப்படின்னா 10 கியூப் அப்படின்னு போட்டோம்னா வந்து 1000. ஓகே, 1000 ரூபாய். அதாவது 1000 வந்து என்னவா மாறி இருக்கும் 3 வருஷத்துல. 11 கியூப் வந்து 1331. இப்ப நான் சொன்ன ட்ரிக்கை நீங்க இந்த இடத்துல அப்ளை பண்ணி பாருங்க.
இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டால்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அது வந்து 1331 மல்டிபிளா தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது ஒன்று தான் ஆன்சர், சி தான் ஆன்சர். மற்ற 3 ஆப்ஷனுமே 1331 டிவைட் ஆகாது. இது வந்து நம்ம இன்டூ 6 போட்டோம் அப்படின்னா என்னவா மாறும்? இன்டூ 6 போட்டோம்னா கண்டிப்பா 7986 தான் வரும். நீங்க பெருக்கி பாருங்க, இதுதான் ஆன்சர். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. மேக்ஸிமம் கொஸ்டின் உங்களுக்கு 3 வருஷத்துல இன்ஸ்டால்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா நீங்க இதை பண்ணாலே 99% கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ இனிமேல் பண்ண போறது வந்து அந்த 1%. இப்போ 2 ஆப்ஷன் 1331 மல்டிபிள்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா சால்வ் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பட் அந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப ரேர் தான். இப்படியே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ நம்ம சால்வ் பண்ணியும் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 3ஆ பிரிக்கணும். ஓகே, 3ஆ பிரிக்கணும்னா இந்த 3ஐயுமே வந்து நம்ம ஈக்குவல் அமௌண்டா மாற்றணும். அப்போ இந்த 3ஐயுமே நீங்க 1331 மாற்றணும் அப்படின்னா இங்க 11 மல்டிபிள் பண்ணணும், இங்க வந்து 121 மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ இங்கேயும் நீங்க 124 மல்டிபிள் பண்ணணும், இங்கேயும் நீங்க வந்து 11 மல்டிபிள் பண்ணணும். இப்போ இங்க 124 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 121க்கு அப்புறம் ஒரு 0, இங்க 14 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 11க்கு அப்புறம் 2 0 வந்திருக்கும். இங்க வந்து 3வது இருக்கக்கூடியது வந்து 1000 தான். ஓகே, இப்போ இதை 3ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 0 1 3 3, ஓகே, 3310 வந்திருக்கு. ஓகே, இதுதான் வந்து பிரின்சிபல். ஓகே, நம்ம இந்த மாதிரி எடுத்திருந்தோம் அப்படின்னா இதுதான் பிரின்சிபல். ஆனா ஆக்சுவலா வந்து இந்த 3310 வந்து எதுக்கு ஈக்குவல்? இந்த லோனுக்கு ஈக்குவல், அதாவது 19860க்கு ஈக்குவல். நம்ம வந்து இந்த 3310 வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட், அதாவது 1331, அதுக்கப்புறம் 1331, அதுக்கப்புறம் இன்னொரு 1331 பே பண்றோம். இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து என்னது? 1331 வேல்யூ தான். ஸோ நீங்க எப்பவும் போல 19860/3310 இன்டூ 1331 போட்டாலும் ஆன்சர் வரும். இல்லைன்னா இங்க என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இதுல வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 6ஆல மல்டிபிள் ஆன மாதிரி ஆயிருக்குதா? 0 விட்டுருங்க, இங்க 1 × 6 போட்டாதான் இங்க 6 வரும். ஓகே, அதே மாதிரி 3 6 18, ஸோ 18000 வந்துருச்சு. மறுபடியும் ஒரு 300 வருது, அதுக்கு ஒரு 180 கிட்ட வரும். ஓகே, ஸோ அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல வந்து 6ஆல மல்டிபிள் ஆயிருக்கு. அப்ப இங்கேயும் 6ஆல மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 1 6 6, 3 6 18க்கு 8 மிச்சம் 1, 3 6 18 1 19 மிச்சம் 1, 1 6 1 7. ஸோ 7986 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, அது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துருந்துச்சு. ஸோ இதையும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபுல்லா சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் கொஸ்டினுக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரக்கூடிய கொஸ்டின் எல்லாமே நீங்களே சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, இதே மாதிரி கொஸ்டின். ஏன்னா இன்னும் வித்தியாசமான கொஸ்டின்ஸும் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் நான் சொன்ன அந்த வித்தியாசமான கொஸ்டின். ஓகே, இதுக்கு நீங்க இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ட்ரெடிஷனல் மெத்தட்ல ஒரு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் இதை வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். பட் சிம்பிள் தான், ஈஸி தான். ஓகே, a man borrowed ₹50,000 from a bank at 10% per annum compounded annually. At the end of every year he pays ₹15,000 as part payment of the loan and interest. How much does he still owe to the bank after 3 such installment? ஒரு நபர் ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் ₹50,000 வங்கியில் கடன் வாங்கினார். ஒவ்வொரு ஆண்டு முடிவிலும் ₹15,000 கடன் மற்றும் வட்டியின் பகுதியாக செலுத்த வேண்டும். இப்படி 3 தவணைகளுக்கு பிறகும் அவர் வங்கிக்கு எவ்வளவு கடன் பட்டிருக்கிறார்? அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணிட்டா அதோட கடன் அடைஞ்சிரும். ஓகே, அடுத்து பே பண்ண வேண்டியது எதுவுமே இருக்காது. ஆனா இந்த கொஸ்டின் அப்படி கிடையாது. இவன் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா 15,000 பே பண்றான். ஸோ 3 வாட்டி பே பண்ணா அதுலேயே 45,000 தான் வருது. அப்போவே வந்து 5,000 கம்மியா தான் இருக்குது. அப்புறம் வட்டி வேற இருக்குது இல்ல. ஸோ அப்போ இந்த மாதிரி 3 பேமெண்ட்டும் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னும் அவன் வந்து எவ்வளவு பே பண்ண வேண்டி இருக்கும் பேங்க்குக்கு அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு வந்து நம்ம எந்த ட்ரிக்கும் யூஸ் பண்ண முடியாது, வேற எந்த அப்ரோச்சும் கிடையாது. நீங்க ட்ரெடிஷனல் மெத்தட்ல தான் போய் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ 50,000 வந்து கடன் வாங்கியிருக்கான். ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா 10% வட்டி. ஓகே, இப்போ 10% அப்படின்னா 5,000 தானே. அதாவது 50,000 10% வந்து எவ்வளவு? 5,000 ரூபாய். ஸோ அப்போ மொதல் வருஷம் முடியிறப்போ என்ன மாதிரி வந்திருக்கும்? 55,000 வந்து அமௌண்டா இருந்திருக்கும். ஓகே, 55,000 இருந்திருக்கும். இதுல வந்து நான் எவ்வளவு பே பண்றேன்? 15,000 வந்து பே பண்றேன். ஒவ்வொரு வருஷம் 15,000 பே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மொதல் வருஷம் முடியிறப்போ 15,000 பே பண்ணிட்டு அப்படின்னா மிச்சம் 40,000 இருக்கும். இந்த 40,000க்கு தான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு 10% பார்ப்பாங்க. ஸோ 40,000 10%னா வந்து 4,000. அப்போ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த 40,000 சேர்த்து 44,000 இருந்திருக்கும். இதுல நான் வந்து 15,000 வந்து பே பண்ணிடுறேன். இதுல 15,000 பே பண்ணிட்டேன் அப்படின்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? மிச்சம் 29,000 இருக்கும். இந்த 29,000க்கு தான்
அடுத்த 1 இயருக்கு வந்து வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க 10% அப்படின்னு. ஸோ அது 2900. ஸோ இப்போ 29,000 2900 கூட்டணும் அப்படின்னா 31,900 வந்து இருந்திருக்கும். இந்த 31,900 வந்து நான் வந்து 15,000 வந்து பே பண்ணிடுறேன். இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 16,900 இருக்கும். ஸோ மிச்சம் இருக்க இதை தான் கேட்டிருக்காங்க. 16,900 அப்படிங்கிறத ஆன்சர். சிம்பிள் தான். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு 10% கொடுத்துட்டாங்க. ரவுண்டான ஒரு ஃபிகர் தான் எல்லாமே. இதை 10% கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். அதில் ஒவ்வொரு வருஷமும் 15,000 கழிச்சிட்டே வாங்க. 3 வாட்டி 15,000 பே பண்ணதுக்கப்புறம் இன்னும் எனக்கு வந்து 16,900 ரிமைனிங் பே பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, இந்த 16,900 அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய இன்னொரு 5,000 அது போக வட்டி எல்லாமே சேர்ந்து வந்தது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது லென்த்தாக கொடுத்துருக்காங்க, வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் த காஸ்ட் ஆஃப் அ மொபைல் ஃபோன் இஸ் ₹25,000 available at 5,000 down payment followed by 3 equal annual installments. Each installment is to be paid at the end of each year at the rate of 25% per annum compound interest. Then find the value of each installment rounded off to 2 decimal places. ஸோ அப்போ கண்டிப்பாக இதில் வந்து பாயிண்ட் வச்சு தான் வரப்போகுது. ஓகே, இந்த 2 ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இந்த 2ல் ஒன்று தான் ஆன்சர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, மொபைல் ஃபோனின் விலை ₹25,000. ₹5,000 முன்பணம் செலுத்தி 3 சம வருடாந்திர தவணைகள் ஒவ்வொரு ஆண்டு முடிவிலும் ஒவ்வொரு தவணையும் செலுத்த வேண்டும். 25% கூட்டு வட்டி விகிதத்தில் கிடைக்கும். பின்னர் ஒவ்வொரு தவணையின் மதிப்பை கண்டறியவும். ஓகே, ஸோ அப்போ இதுவும் வந்து சேம் மெத்தட் தான். ஓகே, இப்போ 25%னா வந்து என்னது? 25%னா 1/4. ஓகே, 25/100 போட்டிங்கன்னா 1/4. ஸோ அப்போ என்ன ஆயிருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து மொதல் வருஷம் வந்து 4,5 ஆயிருக்கும். ஓகே, மொதல் வருஷம் வந்து 4,5 ஆயிருக்கும். இது 1 இயரில். இப்போ 2 இயரில் என்ன ஆயிருக்கும்? 2 இயர்னா இங்கே நாங்கள் 16, இங்கே 5 25 ஆயிருக்கும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா. அதே மாதிரி 3 இயர்ஸ்க்கு. இப்போ 3 இயர்ஸ்க்குனா என்ன ஆயிருக்கும்? இப்போ 5 கியூப் வந்து எத்தனை? 125. 4 கியூப் வந்து 64. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. இப்போ 25,000 வந்து அதோட ஆக்சுவல் வேல்யூ. 5,000 வந்து டவுன் பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 20,000 தான் வந்து இதோட பிரின்சிபலாக வந்திருக்கும். அதாவது லோன் வந்து 20,000 தான் வாங்கியிருப்போம். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 3ஆ பிரிக்கணும். 3ஆ பிரிக்கணும்னா இதை வந்து ஈக்குவேட் பண்ணணும். இதை ஈக்குவேட் பண்ணணும்னா இங்கே 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 125,000, இங்கே 25ஆல் மல்டிபிள் பண்ணால் 125,000. அப்போ இங்கேயும் நம்ம 25ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 25 × 4 வந்து எத்தனை? 100. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 16 வந்து எத்தனை? 80. இங்கே வந்து இந்த 64 அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இங்கே 125 அப்படின்னால இங்கே வந்து 64 அப்படியே தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரப்போகுது? 180ஓட 60 கூட்டிங்கன்னா 240. அப்போ 244ன்னு வந்திருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம அந்த பர்சன்டேஜ் வேல்யூ மட்டும் வச்சு பார்த்தா ₹244 தான் நம்மளோட லோன் அமௌண்ட். அதை வந்து இந்த மாதிரி ₹125, ₹125, அதுக்கப்புறம் ₹125 அந்த மாதிரி 3 இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து நம்ம திருப்பி பே பண்ணி அந்த கடனை வந்து அடைக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 244ஓட வேல்யூ தான் இந்த 20,000. ஓகே, 244ஓட வேல்யூ வந்து என்னது? 20,000. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூ தான். ஓகே, ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் எவ்வளோ பே பண்ணும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ 125ஓட வேல்யூ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே 125ஓட மல்டிபிளில் தான் ஆன்சர் இருக்கும்னு நம்ம போட முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாயிண்ட் வச்சு வருது. அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ எக்ஸாக்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படின்னால நம்ம இந்த இடத்துல இப்படி கெஸ் பண்ணுறது கரெக்டாக வராது. ஓகே, இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின் தான் இருக்கும். மேக்ஸிமம் கொஸ்டின் இதை வச்சே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 20,000 கொடுத்துருக்காங்களா? 20,000 அது வந்து எதுக்கு? 244க்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து எதுக்கு? 125க்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 4ஆல் கேன்சல் பண்ணலாம். ஓகே, 6 24, 1 4. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 20, அடுத்து வந்து 3 0 வந்திருக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம பெருக்கிட்டு அதுக்கப்புறம் மொத்த வேல்யூவுமே வந்து 61ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 5 × 125 எத்தனை? 625. 625 அடுத்து ஒரு 3 0 இருக்குது. இதை வந்து நம்ம 61ஆல் டிவைட் பண்ணணும். நீங்கள் நார்மலாக எப்போவும் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரியே டிவைட் பண்ணுங்க. ஓகே, அதாவது 62 50 2 0 இருக்குது. இதை வந்து நம்ம 61ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு 61 மிச்சம் 1 இருந்திருக்கும். அடுத்து 5 கீழே இறக்குனீங்கன்னா டிவைட் ஆகாது. ஓகே, 61ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 0 ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு 0 கீழே இறக்குனீங்க அப்படின்னா 2 61 வந்து எத்தனை? 122.
இப்போ 150ல் 122 போனுச்சுன்னா மிச்சம் 28 இருக்கும். அடுத்து ஒரு 0 கீழே இறக்குங்க. ஸோ இப்போ இது வந்து 4×24 ஓகே, 4×24 4×1 4, அப்போ 244 இருந்திருக்கும். இப்போ 280ல் 244 போனுச்சுன்னா மிச்சம் 36 இருந்திருக்கும். அடுத்து ஒரு 0 கீழே இறக்குங்க. இப்போ என்ன வந்திருக்கும்? 5×30 ஓகே, 6×36. ஆனால் இந்த 1 இருக்குது அப்படிங்கிறப்போ 366 ஆயிரும். அப்போ 5ஆல் தான் நம்ம மல்டிபிள் பண்ண முடியும். ஸோ 5×30, அடுத்து இந்த 5×1 5 ஆகும் ஓகே, அப்போ 305 ஆகும். ஸோ 305. இப்போ இதில் 305 போச்சு அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 55 இருக்கும் ஓகே. 360ல் 305 போனுச்சுன்னா 55 இருக்கும். இப்போ 3 தான், 3 வந்து கீழே வந்துருச்சு ஓகே. ஸோ அடுத்து வந்து 0 இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம பாயிண்ட் வச்சுட்டு இங்கே இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 9×54 ஓகே, 9×54. ஸோ 549ன்னு வந்திருக்கும் ஓகே. இதுக்கப்புறம் பண்ணணுமா? இப்போ 0.9ங்கிறது வந்துருச்சு ஓகே, அதாவது 10245.9ங்கிறது வந்துருச்சு. ஸோ அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். 09 இனிமேல் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A person borrowed some money on compound interest and returned it in 3 equal annual installments. If the rate of interest is 15% per annum and the annual installment is rupees 12,167, then find the sum borrowed. ஒரு நபர் கூட்டு வட்டியில் சிறிது பணத்தை கடன் வாங்கி 3 சமமான வருடாந்திர தவணைகளில் திருப்பி கொடுத்தார். வட்டி விகிதம் ஆண்டுக்கு 15% மற்றும் ஆண்டு தவணை ரூபாய் 12,167. பிறகு கடன் வாங்கிய தொகையை கண்டறியவும். ஸோ இதுல வந்து பிரின்சிபல் கேட்டிருக்காங்க, இன்ஸ்டால்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க ஓகே. 3 இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்றாங்க, ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. இதுல பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. ஸோ 3 வருஷம் அப்படின்னாலே சேம் அப்ரோச் தான் ஓகே. நீங்க இதுல பிரின்சிபல் கேட்டிருந்தாலும் இதுதான் பண்ண போறீங்க, இன்ஸ்டால்மெண்ட் என்னன்னு கேட்டிருந்தாலும் இதுதான் பண்ண போறீங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னது 15%, அதை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். 15%னா வந்து 15/100 போட்டிங்க அப்படின்னா 3/20 அந்த மாதிரி வந்திருக்கும். அதாவது 20 என்னவா மாறி இருக்கும்? ஒரு வருஷத்துல 23 மாறி இருக்கும். இது வந்து 1 இயர்ல ஓகே. இதே வந்து 2 இயர்ல என்னவா மாறி இருக்கும்? இதை ஸ்கொயர் பண்ண அப்படின்னா இங்க 400, 23 ஸ்கொயர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா மனப்பாடமான சொன்னதுதான். ஸோ அப்போ 529 ஓகே. இது 3 இயர் ஓகே, 3 வருஷம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா கியூப் வேல்யூ தெரியலன்னா பிரச்சனை இல்லை. 529 இன்னொரு 23 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்னா 12,167 தான் வரும் ஓகே. இங்க 20 கியூப் வந்து எத்தனை? 8000. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வந்து நம்ம இதை வந்து ஈக்குவேட் பண்ணணும், 3ஆ பிரிக்கிற மாதிரி தான். அதே மாதிரி தான் 3 இயர் அப்படின்னா நம்ம இந்த ஒரே அப்ரோச் தான் பண்ண போறோம் ஓகே. இப்போ இதை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணணும். இதை ஈக்குவேட் பண்ணிட்டு பிரின்சிபல் என்ன வருதோ அதை வந்து நம்ம ஆக்சுவல் வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க ஓகே, இதுவும் ஈக்குவல் தான். அப்போ வந்து நம்மளுக்கு பிரின்சிபல் 8000 தான் அப்படிங்கிற மாதிரி போட முடியாது. பிரின்சிபல் வந்து இந்த 3ஐயும் கூட்டுறப்போ வர்றது ஓகே. நம்ம அப்படியே கூட்ட முடியாது. ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறப்போ இந்த 3ஐயும் ஈக்குவேட் பண்ணிட்டு தான் கூட்ட முடியும். அப்போ இதுவுமே இந்த 529ஐயும் 12,167 மாத்தணும் அப்படின்னா இங்க ஒரு 23 மல்டிபிள் பண்ணணும், இங்க 529 மல்டிபிள் பண்ணணும் ஓகே. ஸோ இங்க 529 மல்டிபிள் பண்ணா இங்கேயும் நம்ம வந்து 529 மல்டிபிள் பண்ணணும், இங்க நம்ம வந்து 23 மல்டிபிள் பண்ணணும். இப்போ 20 × 529 என்ன மாதிரி வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 529 × 2 வந்து எத்தனை? 1058 ஓகே. ஸோ 1058, அடுத்து ஒரு 0 இருக்குது, அப்போ 10,580 வந்திருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 23 × 4, 23 4 வந்து எத்தனை? 92, அடுத்து 2 0 இருக்குது, அப்போ 9,200 வந்திருக்கும். இங்க இந்த 8000 இப்படியே தான் இருந்திருக்கும். இப்போ இதை கூட்டினீங்க அப்படின்னா 0, 8, 7, 17க்கு 7 மிச்சம் 1, 2 ஓகே. அதாவது 27,780 அப்படிங்கறதா வந்து என்னது? நம்ம இந்த பர்சன்டேஜ் வேல்யூ வச்சு போட்டிருந்த பிரின்சிபல் ஓகே. இப்போ ஆக்சுவல் வேல்யூவோட அதை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணணும். இப்போ இந்த 27,780 ரூபாயை வந்து நம்ம 12,167, 12,167, 12,167 3 இன்ஸ்டால்மெண்டா பே பண்றோம் ஓகே. இப்போ நம்ம எடுத்தபடி பார்த்தா 12,167 தான் இன்ஸ்டால்மெண்ட். ஆக்சுவலா கொடுத்துருக்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா 12,167 தான். ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ இந்த 12,167 வந்து 12,167க்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த 27,780 வந்து 27,780 தான் ஈக்குவலா இருக்கும். அப்போ பிரின்சிபல் வேல்யூ 27,780 அப்படிங்கிறது தான் ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A sum of money is paid back in 3 annual installment of
1372 each. 16 2/3% allowing compound interest compounded annually. The sum borrowed was. இதுலையுமே வந்து பிரின்சிபல் அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க, எவ்வளோ கடன் வாங்கணும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் 1372 என்ற 3 ஆண்டு தவணைகளில் ஒரு தொகை திரும்ப செலுத்தப்படுகிறது. 16 2/3% கூட்டு வட்டி வீதம் ஆண்டுதோறும் கூட்டப்படுகிறது. கடன் வாங்கிய தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 16 2/3%, 16 2/3%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து என்னது 1/6. ஓகே, இது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வந்து நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிட்டு டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா 1/6 தான் வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன நடந்திருக்கும், 6 வந்து என்னவாயிருக்கும், 6 வந்து 1 கூடி 7 ஆயிருக்கும் 1 இயரில். 2 இயரில் அப்படின்னா என்னவாயிருக்கும், இது வந்து ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 36, இங்கே வந்து 49 ஆயிருக்கும். இதுவே 3 இயர்லனா 6 கியூப் வந்து 216, 7 கியூப் வந்து எத்தனை 343 ஆயிருக்கும். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூவும் என்னன்னு கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 3ஆக பிரிக்கிற மாதிரி தான் போடணும். ஃபர்ஸ்ட் இதை ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இப்போ 49ஓட 7 மல்டிபிள் பண்ணோம்னா 343 ஆகும். 7ஓட 49 மல்டிபிள் பண்ணோம்னா 343 ஆகும். ஸோ அப்போ இங்கேயும் நம்ம வந்து 49 மல்டிபிள் பண்ணணும், இங்கே நம்ம வந்து 7 மல்டிபிள் பண்ணணும். ஓகே, ஸோ 6 5 30, அதாவது 6 × 50 போட்டோம்னா 300, அதில் ஒரு 6 கம்மி ஆகுது. ஓகே, 49 மல்டிபிள் பண்ணுறதுனால அப்போ 294 தான் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 294. அதே மாதிரி 6 7 42க்கு 2 மிச்சம் 4, 3 7 21 4 25, ஸோ 252. இங்கே 216 தான் இருக்கும். இதை கூட்டணும் அப்படின்னா 6 4 10 2 12 மிச்சம் 1, 9 1 10 15 1 16க்கு 6 மிச்சம் 1, 6 1 7, 762ன்னு வந்திருக்கும். இந்த இடத்துலையுமே நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துலையுமே நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். அதாவது நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இதோட மல்டிபிளா தான் பிரின்சிபல் இருக்கும். 762ஓட மல்டிபிளா தான் பிரின்சிபல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் கேட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல என்ன வருதோ இந்த வேல்யூவோட மல்டிபிளா தான் ஆன்சர் இருக்கும். அதே மாதிரி பிரின்சிபல் கேட்டிருக்காங்கன்னா இந்த வேல்யூவோட மல்டிபிள் தான் ஆன்சரா இருக்கும். இப்போ 762ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து இது மட்டும்தான். ஓகே, 3048 மட்டும்தான். இதுதான் ஆன்சர். ஓகே, பட் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஒருவேளை பாயிண்ட் வச்சு வந்துருச்சு, இல்லைனா வந்து 2 ஆப்ஷன் இதே மாதிரி இருக்குதுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், அதுவும் ஈஸி தான். ஓகே, இப்போ 762 ரூபா வந்து கடன் வாங்கியிருக்கோம். அதை வந்து 343 343 343ன்னு 3 இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 343ஓட வேல்யூ வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதை தான் வந்து 1372ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 3 12. ஓகே, அப்போ இன்ட்டு 4 ஆயிருக்குது. ஓகே, 3 12. ஸோ இந்த இடத்துல 2 தான் வந்திருக்கு, இன்ட்டு 4 தான் ஆயிருக்கு. நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கனாலே இதுதான் வரப்போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 762 வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா இதோட ஆக்சுவல் வேல்யூ தெரிஞ்சிடும். அது என்ன 3048 தான். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எ சீவிங் மெஷின் காஸ்ட் 20,000. A customer bought it at a down payment of 5,000 and paid the remaining amount in 3 equal installments. If the rate of compound interest is per 12 1/2% annum, find the amount of each installment. அதாவது 12 1/2%, 20,000 வந்து அதோட காஸ்ட் ப்ரைஸ். அதில் வந்து அவர் 5,000 வந்து டவுன் பேமெண்ட் பண்ணிட்டாரு. அப்போ மிச்சம் எவ்வளோ லோன் வாங்கியிருப்பாரு, 15,000க்கு வந்து லோன் வாங்கியிருப்பாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுறாரு. ஓகே, ஒரு தையல் இயந்திரத்தின் விலை 20,000. ஒரு வாடிக்கையாளர் அதை 5,000 முன்பணமாக கொண்டு வந்து மீதமுள்ள தொகையை 3 சம தவணைகளில் செலுத்தினார். கூட்டு வட்டி விகிதம் ஆண்டுக்கு 12 1/2% எனில் ஒவ்வொரு தவணையின் அளவை கண்டறியவும். ஸோ 12 1/2 அப்படிங்கிறது வந்து அதிகமாக கேட்கக்கூடிய பர்சன்டேஜ் வேல்யூ. இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து 1/8 தான். ஓகே, இதை நான் மனப்பாடம் பண்ண சொல்லியிருந்த வேல்யூ தான். மனப்பாடம் பண்ணாதவங்க மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் என்னவாயிருக்கும், 8 வந்து 9 ஆயிருக்கும். ஓகே, செகண்ட் இயரில் 64 81 ஆயிருக்கும். தேர்ட் இயரில் வந்து 8 கியூப் வந்து எத்தனை 512. ஓகே, 8 கியூப் வந்து 512. 9 கியூபோட வேல்யூ 729. ஸோ இப்போ என்ன பண்ணணும், என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, இன்ஸ்டால்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 729ஓட மல்டிபிள்ல தான் இருக்கும் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். ஆனா தோராயமாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா பாயிண்ட் வச்சு வருது. ஓகே, அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டிருப்பாங்களா இருக்கும். அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல கெஸ் பண்ணோம் அப்படின்னா தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால நம்ம வந்து இதை வந்து சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஈக்குவேட் பண்ணணும். இப்போ இதை 729 மாத்தணும்னா 9ஆல மல்டிபிள் பண்ணணும். இதை 729 மாத்தணும்னா இந்த 81ஆல மல்டிபிள் பண்ணணும்.
ஸோ இங்கே வந்து 81 மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 8 8 8 64. ஓகே, 648 வந்திருக்கும். இங்கே வந்து 9 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 9 எத்தனை வந்திருக்கும்? 36 வந்திருக்கும். ஓகே, 9 36 6 மிச்சம் 3 6 54 3 57 576 வந்திருக்கும். அடுத்ததான் இங்கே இந்த 512 அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்னால. இப்போ இதை கூட்டணும் அப்படின்னா 16 6 மிச்சம் 1. அடுத்ததா 8 4 12 1 13 3 மிச்சம் 1 16ஓட 1 கூட்டினோம்னா 17. அதாவது 1736 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இது வந்து எதுக்கு ஈக்குவல்? இதோட ஆக்சுவல் வேல்யூ வந்து எது? 15,000. ஓகே, இதோட ஆக்சுவல் வேல்யூ வந்து 15,000. இந்த 1736 வந்து நம்ம 729 அதுக்கப்புறம் 729 729 அப்படிங்கிற மாதிரி 3 இன்ஸ்டால்மெண்டா பே பண்றோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து இந்த 729ஓட ஆக்சுவல் வேல்யூ தான். ஓகே, 729ஓட ஆக்சுவல் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? 15,000 கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு கொடுத்துருக்காங்க? அதை வந்து டிவைட் பண்ணுங்க. 1736 கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை மல்டிபிள் பண்ணணும். 729க்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இதை முடிஞ்ச அளவு நம்ம எவ்வளோ கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணலாம். முடிஞ்ச அளவு இதை ஒரு முழு நம்பராகவே நம்ம கொண்டு போகலாம். அப்ராக்சிமேட்டாக தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறனால. ஓகே, அதே மாதிரி ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 7000 6400 6900 6299. ஸோ கிட்டத்தட்ட 200 கேப் இருக்குது. ஓகே, அப்போ ரொம்ப க்ளோஸாக இல்லை. ஆப்ஷன் வந்து ரொம்ப க்ளோஸாக இல்லை. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஓரளவு அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சாலே ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்து கெஸ் பண்ணிடலாம். இப்போ இதை 4 கேன்சல் பண்ணுங்க. என்ன வந்திருக்கும்? நாங்க 16, அடுத்து 13 இருந்திருக்கும், 3 12, அடுத்து 16 இருந்திருக்கும், நாங்க 16. ஸோ 434. இங்கே மேலே 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 12, அடுத்து 30 இருந்திருக்கும், 7 28, அடுத்து 2 இருந்திருக்கும், 5 20, அடுத்து ஒரு 0. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து இதை 7 கேன்சல் பண்ணுங்க. 7 கேன்சல் பண்ணீங்கன்னா 6 42, மிச்சம் 1 இருந்திருக்கும், 7 14. இங்கே 7 கேன்சல் பண்ணுங்க. 1 7, அடுத்து 0, அடுத்து 29. ஓகே, 4 28, 4 28 வரைக்கும் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் 1 இருக்குது. ஓகே, அதாவது 104 வந்துருச்சு, மிச்சம் 1 இருக்குது. அப்போ அதில் வந்து நீங்கள் அந்த 1ஓட 0 ஆட் பண்ணுங்க. பாயிண்ட் வச்சுட்டு 0 ஆட் பண்ணீங்கன்னா 1 7 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். அடுத்து 3 இருக்கும். மறுபடியுமே வந்து 5 விட கம்மியான நம்பர் தான் வருது. ஓகே, அப்போ அப்ராக்சிமேட்டா 104.1 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதை இன்னும் மறுபடியும் நம்ம 2 கேன்சல் பண்ணலாம். ஓகே, அங்கே 31 வந்திருக்கும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 52.05 வந்திருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க? இந்த 3750 வந்து 31 டிவைட் பண்ணுங்க. 3750 அப்ராக்சிமேட்டா பண்ணா போதும். ஓகே, 31 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 31 மிச்சம் 65 வந்திருக்கும். அதே மாதிரி 2 31 வந்து எத்தனை? 62. மிச்சம் எத்தனை இருந்திருக்கும்? 30 இருந்திருக்கும். ஓகே, அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா இதை விட இது 1 தான் கம்மியா இருக்குது. ஓகே, அப்போ அப்ராக்சிமேட்டா நான் போடுறேன் 1ன்னு போடுறேன். ஓகே, இங்க 31 வந்து நம்ம 0 ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, அப்ராக்சிமேட்டா பண்றதுனால. ஸோ இங்க வந்து அப்ராக்சிமேட்டா 121 கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் வருது. இதுவுமே நம்ம அப்ராக்சிமேட்டா தான் போட்டிருக்கோம். 52 பாயிண்ட் சம்திங் தான் வரப்போகுது. இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நம்ம ஆன்சர் கிட்ட போயிடலாம். 52 பாயிண்ட் சம்திங்க கூட விட்டுலாம். நம்ம 52ஆலேயே மல்டிபிள் பண்ணலாம். ஓகே, 1 2 2 4 1 2. அதே மாதிரி 1 5 2 10க்கு 0 மிச்சம் 1 1 5 1 6. ஓகே, ஸோ என்ன மாதிரி இருந்திருக்கும்? 6292 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. 6292. ஸோ 6292 அப்படின்னா 6299 கிட்ட வரும் கண்டிப்பா. ஓகே, 6292 தான் வந்து ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அப்போ 6299 அப்படிங்கிறது தான் ஆன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற ஆப்ஷன்லாம் இது பக்கத்துல இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த டாபிக் ஃபுல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இதுல காம்பவுண்டட் குவார்டர்லின்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி முன்னாலேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முந்தின வீடியோஸ்ல எல்லாமே. ஸோ கண்டிப்பா உங்களால இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ண முடியும் நம்புறேன். கொஞ்சம் டைம் எடுத்துட்டு சால்வ் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப்ல பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க, கோர்ஸ்ல பாக்குறவங்க நீங்களே சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.